வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரூபாய் 2000 கோடி சொத்துக்கு அதிபதியான ஒரு தமிழ் நடிகை, ரசிகர்களோட கனவு கன்னியாகவும் இருந்திருக்காங்க. இன்றைக்கி 5 கம்பெனியோட முதலாளியாகவும் இருக்கிற ஒரு நடிகையை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. 90ஸ்களில் இளைஞர்களோட கனவு தேவதையாக வலம் வந்தவங்க தான் நடிகை ரம்பா அவர்கள்னே சொல்லலாம். தன்னோட 15 வயசுலே மலையாள திரைப்படங்கள் மூலமாக நடிகை ரம்பா அவர்கள் திரைத்துறைக்கு அறிமுகமாயிட்டாங்க. இதுக்கப்புறம் நடிகர் வினித் ஜோடியா சர்க்கம்ன்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. இதுதான் இவங்களோட முதல் படம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1992ஆம் ஆண்டு இந்த படம் வெளியாச்சு. அதே ஆண்டு 1992ஆம் ஆண்டில் திரும்பவும் நடிகர் வினித்தோட சேர்ந்து சம் குளம் கச்சன் அப்படின்ற ஒரு படத்தில் நடிகை ரம்பா நடிச்சிருக்காங்க. மலையாளத்தை தொடர்ந்து நடிகை ரம்பா பிற மொழி படங்கள்லேயும் ரொம்ப ஒரு முன்னணி நடிகையாக உயர ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். 1993ஆம் ஆண்டு ஆ ஒக்கடு அடக்குன்ற ஒரு படத்தின் மூலமாக தான் தெலுங்கு திரையுலகத்துலேயும் நுழைஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறமா தமிழில் உழவன்ற திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமாக இருக்காங்க. தன்னோட சிறந்த நடிப்பால் தமிழ் ரசிகர்களை கவர்ந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து உள்ளத்தை அள்ளித்தா, சுந்தர புருஷன், செங்கோட்டை, அருணாச்சலம், காதலா காதலான்னு சொல்லி நிறைய வெற்றி படங்களை நடிச்சிருக்காங்க. நடிகர் கார்த்திக்குடன் நடிகர் ரம்பா நடித்த உள்ளத்தை அள்ளித்தான்ற திரைப்படம் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக பார்க்கப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். இவங்க இடம்பெற்ற அழகிய லைலான்ற ஒரு பாடல் அவங்கள தமிழகத்தோட பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாக்கிச்சுன்னே சொல்லலாம். தமிழில் இவங்க கடைசியாக நடித்த படம் பெண் சிங்கம் அப்படிங்கிற படம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறம் 2010ஆம் ஆண்டு இந்திரகுமார் பத்மநாபன் அப்படின்னு சொல்லி ஒரு கன்னட நாட்டு தொழிலதிபரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறமா இவங்க அவங்க குடும்பத்தோட வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க. குழந்தைகள் இவங்களுக்கு இப்போ 2 பெண் குழந்தைகளும் ஒரு மகன் சொல்லி மொத்தம் 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. சினிமாவில் இருந்து விலகி இருந்த காலகட்டத்தில் நடிகை ரம்பா அவர்கள் சின்ன திரையில் ரொம்ப பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா கலைஞர் தொலைக்காட்சியில் மாநாட மயிலாடன்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக அறிமுகமானாங்க. இதுக்கப்புறம் விஜய் டிவியோட ஜோடி நம்பர் 1ன்னு சொல்லி புகழ்பெற்ற ஒரு நடன நிகழ்ச்சியில் நடுவராக வேலை செஞ்சுருக்காங்க. 2017ஆம் ஆண்டு விஜய் டிவியில் ஒளிபரப்பான கிங் ஆஃப் ஜோனி என்ற நிகழ்ச்சியிலும் நடுவராக வேலை செஞ்சு குழந்தைகளை உற்சாகப்படுத்தியிருக்காங்க. சின்ன திரையில் அப்பப்போ தோன்றினாலும் இதுக்கப்புறம் எந்த ஒரு திரைப்படங்களையும் அவங்க நடிக்கவே இல்லை. குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கவனம் செலுத்திட்டு வந்ததாக நடிகர் ரம்பா ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா திரும்பவும் சினிமா விழாக்களில் பங்கேற்க தொடங்கிட்டாங்க. சினிமாவில் திரும்பவும் நடிக்க வாய்ப்பு வந்தால் நடிக்க போவதாகவும் சொல்லியிருக்காங்க. நிறைய வருஷத்துக்கு அப்புறமா நம்ம நடிகை ரம்பாவை திரும்பவும் திரையில் பார்க்க போகிறதுனால ரசிகர்கள்லாம் ரொம்ப உற்சாகத்தில் இருக்கிறாங்க. இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு சினிமா விழாவில் கலந்துக்கிட்ட பிரபல தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு அவர்கள் மேடையிலே நடிகர் ரம்பாவை பற்றி ஒரு ஆச்சரியமான தகவலை பகிர்ந்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். தேங்க்யூ.